ஹாய் காய்ஸ், நாம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, அரித்மெட்டிக் ஆப்பரேஷன் என்னன்னு பார்க்க போறோம். அப்புறம் டைப்ஸ் ஆஃப் அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர் என்னன்னு பார்க்க போறோம். ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல நம்ம எப்படி அந்த நம்பர பிரிண்ட் பண்றது, நம்ம எப்படி அந்த நம்பர ரிமூவ் பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்னா என்னன்னு பார்க்க போறோம். அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்னா ஒண்ணும் இல்லங்க. அதாவது மேத்தமெட்டிக்கல் ஆப்பரேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எதுனாலும் இருக்கலாம். இப்போ நம்ம 2க்கும் மேற்பட்ட கான்ஸ்டன்ட்ட நம்ம ஆட் பண்றதோ, இல்ல சப்ட்ராக்ஷன் பண்றதோ, எந்த ஒரு ஆப்பரேஷன் பண்றதா இருந்தாலும் நமக்கு ஒரு ஆப்பரேட்டர் தேவைப்படும். அந்த ஆப்பரேட்டரோட நேம் தான் அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர். இப்போ வாங்க நம்ம டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர் என்னன்னு பார்க்கலாம். இதாங்க டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர். இப்போ நம்ம 2 நம்பரோ இல்ல 2க்கும் மேற்பட்ட நம்பரோ ஆட் பண்ணும்போது நமக்கு அடிஷன் ஆப்பரேட்டர் தேவைப்படும். அதே மாரி தான் சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷனுக்கு. இப்போ நம்ம டிவிஷனுக்கு வரும்போது, டிவிஷன் பண்ணும்போது நமக்கு 2 ரிசல்ட் கிடைக்கும். ஒண்ணு குவேஷன், இன்னொன்னு வந்து ரிமைண்டர். இப்போ நமக்கு குவேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம வந்து டிவிஷன் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணணும். அதாவது ஸ்லாஷ் யூஸ் பண்ணணும். இதே நமக்கு ரிமைண்டர் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம வந்து மாடுலோ ஆப்பரேட்டர் அதாவது பெர்சன்டேஜ் சிம்பல் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர் பத்தி பார்த்தத ப்ரோகிராம்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம யூசர் கிட்ட இருந்து 2 நம்பர வாங்கி அத நம்ம எப்படி ஆட் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. 2 நம்பருக்கு வந்து இன்டிஜர் தான் டேட்டா டைப். ஸோ இன்ட் ஏ, பி 2 நம்பருக்கு வேரியபிள். 2வது லைன நம்ம வந்து 2 நம்பரையும் ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி 2 ஃபார்மேட்ஸ் யூஸ் பண்ணணும். அது வந்து அட்ரஸ் ஆஃப் ஏல, அட்ரஸ் ஆஃப் பில அத ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ பிரிண்ட்எஃப் யூஸ் பண்ணி அத பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட்எஃப் ஒரே ஒரு நம்பர் தான் பிரிண்ட் பண்ண போறோம். அதனால ஒரே ஒரு ஃபார்மேட் யூஸ் போதும் இங்க. ஏ பிளஸ் பி. இத நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இப்போ 10, 5. 10 + 5 15. ஸோ 15 பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ 2 நம்பர ஆட் பண்ணி அது 3வது நம்பர்ல நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 3வது நம்பர் வந்து சின்னு வச்சுக்கலாம். சியை ஸ்கேன் பண்ணிக்கோங்க %d. அண்ட் 3வது நம்பர அது அட்ரஸ் ஆஃப் சியில் 3வது நம்பரை ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அப்புறம் இங்கே வந்து என்ன பிரிண்ட் பண்ணணும்னா ஏ + பி - சி. 2 நம்பரை ஆட் பண்ணியாச்சு. அதில் நம்ம 3வது நம்பரில் நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். வாங்க ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 5, 10, 5 2 நம்பர் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணும்போது 5 + 10 வந்து 15. 15 - 5 10. ஸோ 10 பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம 2 நம்பரை டிவைட் பண்ணும்போது வரக்கூடிய குவேஷன்ட்டை நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 2 நம்பருக்கு ஏ, பி போதும். இங்கே 3வதோட ஃபார்மேட் ஸ்பெசிஃபை எடுத்துருங்க. அண்டு சிஏ ரிமூவ் பண்ணிக்கலாம். இங்கே A/B அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணணும். A/Bனா ஏ வந்து பியால் டிவைட் ஆகும்போது வரக்கூடிய குவேஷன் அதை பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும். வாங்க இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 10 and 5 கொடுக்கலாம். 10 and 5 கொடுக்கும்போது நமக்கு வந்து 2 பிரிண்ட் ஆகுது. ஏன்னா 10ஆல் 5 டிவைட் ஆகும்போது நமக்கு வந்து குவேஷன் வந்து 2ஆக இருக்கும். இப்போ ஏவும் பியும் டிவைட் ஆகும்போது அதோட ரிமைண்டர் எப்படி பிரிண்ட் பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. இங்கே A/B கொடுக்காம A மாடுலோ B அப்படின்னு கொடுக்குறோம். இது வந்து மாடுலோ ஆப்ரேட்டர். இப்போ இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. 10, 5 கொடுத்தோம்னா 0ன்னு வரும். ஏன்னா 10ஆல் நம்ம 5 டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் 0 தான் வரும். இப்போ நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க. இப்போ 17, 4 கொடுத்தோம்னா 1 பிரிண்ட் ஆகுது. ஏன் 1 பிரிண்ட் ஆகுது? 4 4s are 16 ரிமைண்டர் வந்து 1ஆக இருக்கும். ஸோ 1 பிரிண்ட் ஆச்சு. இப்போ ஒரு நம்பரோட நம்ம யூனிட் டிஜிட், 10th டிஜிட், 100th டிஜிட் எப்படி பிரிண்ட் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ n = 1 2 3 4 அசைன் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் வந்து 4 தான் வந்து யூனிட் டிஜிட், 3 தான் வந்து 10th டிஜிட், 2 தான் வந்து 100th டிஜிட், 1 தான் வந்து 1000th டிஜிட். இப்போ நம்ம யூசர் கிட்ட இருந்து ஒரு நம்பர் வாங்கிக்கலாம். இன்ட் n ஸ்கேன் யூஸ் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணிக்கலாம். %d, அட்ரஸ் ஆஃப் எண்ணில் அதை நம்ம அதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதை பிரிண்ட்அப் யூஸ் பண்ணி எப்படி நம்ம பிரிண்ட் பண்ணுறான்னு பார்க்கலாம் வாங்க. %d, இங்கே வந்து n மாடுலோ 10 அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஏன் இங்கே n மாடுலோ 10 கொடுக்குறோன்னா இப்போ nல வந்து 1 2 3 4 ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போது 1234 மாடுலோ 10னா இப்போ 10ஆல் டிவைட் ஆகும்போது வரக்கூடிய ரிமைண்டர் என்னது 4ஆக இருக்கும். அப்போது 4 தான் வந்து நமக்கு யூனிட் டிஜிட். இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா 1 2 3 4 வந்து யூனிட் டிஜிட் வந்து 4. ஸோ 4 பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம 10th டிஜிட் எப்படி பிரிண்ட் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. 10th டிஜிட் பிரிண்ட் பண்ணுறதுக்கு 2 வழி இருக்குங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எண்ணை வந்து 10ஆல் டிவைட் பண்ணிவிட்டு வரக்கூடிய ரிசல்ட் வந்து நம்ம மாடுலோ 10 எடுக்கணும். ஏன் அப்படி நம்ம யூஸ் பண்ணுறோன்னா
இஃப் சப்போஸ் எண்ணில் வந்து 1 2 3 4 ஸ்டோர் ஆச்சுன்னா அதை நம்ம 10ஆல் டிவைட் பண்ணும்போது வரக்கூடிய குவேஷன் வந்து 1 2 3 இருக்கும். அந்த கிடைச்ச ரிசல்ட் வந்து நம்ம 10ஆல் டிவைட் பண்ணி வரக்கூடிய ரிமைண்டர் வந்து நமக்கு வந்து 3 இருக்கும். ஸோ அந்த 3 தான் நமக்கு 10th டிஜிட். ஸோ 3 பிரிண்ட் ஆயிருக்கும். இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஸோ 1 2 3 4 10th டிஜிட் வந்து 3 பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போது செகண்ட் வேவ் பார்க்கலாம். n மாடுலோ 100/10. இப்போது எண்ணில் வந்து 1 2 3 4 ஸ்டோர் ஆச்சுன்னா நம்ம அதை 100ஆல் டிவைட் பண்ணும்போது வரக்கூடிய ரிமைண்டர் வந்து நமக்கு வந்து 34 இருக்கும். இப்போது அந்த கிடைச்ச ரிசல்ட் வந்து நம்ம 10ஆல் டிவைட் பண்ணும்போது வரப்போகிற ரிசல்ட் வந்து 3 இருக்கும். ஸோ 3 தான் நமக்கு வந்து 10th டிஜிட். ஸோ 3 பிரிண்ட் ஆயிருக்கும். வாங்க அதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ 1 2 3 4 வந்து 3 தான் வந்து 10th டிஜிட். ஸோ 3 பிரிண்ட் ஆயிடுச்சு. சூப்பர். இப்போ நம்ம 100th டிஜிட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இங்கே வந்து n/100 mod 10 கொடுக்கணும். ஏன் அப்படி கொடுக்குறோன்னா, சப்போஸ் எண்ணில் வந்து 1 2 3 4 ஸ்டோர் ஆச்சுன்னா அதை வந்து நம்ம 100ஆல் டிவைட் பண்ணி வரக்கூடிய குவேஷன் வந்து நமக்கு வந்து 12ஆக இருக்கும். ஸோ இப்போ 12 வந்து நம்ம 10ஆல் டிவைட் பண்ணி வரக்கூடிய ரிமைண்டர் வந்து நமக்கு வந்து 2ஆக இருக்கும். ஸோ 2 தான் நமக்கு வந்து 100th டிஜிட். ஸோ 2 பிரிண்ட் ஆயிடுச்சு. வாங்க அதை ரன் பண்ணி பார்க்கலாம். 1 2 3 4. ஸோ 2 பிரிண்ட் ஆச்சு. 2 தான் வந்து 100th டிஜிட். ஸோ இதே மாதிரி தாங்க நம்ம 1000th டிஜிட் அதுக்கப்புறம் வரக்கூடிய டிஜிட்ஸ் எல்லாம் நம்ம பிரிண்ட் பண்ணணும். இப்போ நம்ம யூசர் கிட்டேருந்து ஒரு நம்பர் வாங்கி அந்த நம்பரில் இருக்க லாஸ்ட் டிஜிட் மட்டும் எப்படி ரிமூவ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இங்கே பிரிண்ட் பண்ணும்போது n/10 கொடுக்கணும். வாங்க அதை ரன் பண்ணி பார்க்கலாம். 1 2 3 4 நம்ம கொடுத்தோன்னா லாஸ்ட் டிஜிட் ரிமூவ் ஆகி 1 2 3 இருக்கும். ஸோ இப்போ எனக்கு லாஸ்ட் 2 டிஜிட் ரிமூவ் ஆகணும்னா இங்கே n/100 கொடுக்கணும். ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஸோ லாஸ்ட் 2 டிஜிட் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. இதே மாதிரி தாங்க எல்லா டிஜிட்டும் ரிமூவ் பண்ணணும். ஏன் நம்ம இப்படி ரிமூவ் பண்ணுறோம்? இங்கே சப்போஸ் n/10 கொடுக்கும்போது ஏன் அந்த யூனிட் டிஜிட் ரிமூவ் ஆகுதுன்னா, இப்போ எண்ணில் வந்து 1 2 3 4 இருக்குன்னா 1 2 3 4 10ஆல் டிவைட் ஆகும்போது வரக்கூடிய குவேஷன் வந்து நமக்கு வந்து 1 2 3 இருக்கும். ஸோ 1 2 3 பிரிண்ட் ஆகுது. அதே மாதிரி தான் n/100 கொடுக்கும்போது நமக்கு வந்து ஏன் லாஸ்ட் 2 டிஜிட் ரிமூவ் ஆகுதுன்னா, இஃப் சப்போஸ் n வந்து 1 2 3 4 இருக்கும்போது நம்ம அதை 100ஆல் டிவைட் பண்ணோம்னா வரக்கூடிய குவேஷன் வந்து நமக்கு வந்து 12ஆக இருக்கும். ஸோ 12 பிரிண்ட் ஆயிருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி நான் 5 to 6 ப்ராப்ளம்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். பாய்.